ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது தப்பாங்க? இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்ட மனுஷன் இதுக்கப்புறம் லைஃப்ல ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட மாட்டார் போல. அப்படி ஒரு கோரமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. மும்பை மலாடு பகுதியை சேர்ந்தவர் பிரண்டன் பெராவ். இவருக்கு வயசு 26. இவர் ஒரு டாக்டர். இவர் நேத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிற்பகல் காமர்ஸ் செயலி மூலமா எம்மோ நிறுவனத்திடம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கோன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கிறாரு. ஸோ மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீமை அவர் எடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அதில ஆணியோட சதை துண்டு இருப்பதை இவரு நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாரு. இத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டிருக்கிறாரு. அந்த சதை துண்டை எடுத்து பார்த்தபோது, அது ஒரு மனுஷனோட கட்டை விரலில் வெட்டப்பட்ட ஒரு பாகம் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா அவர் போலீஸ்ல புகார் அளித்திருக்கிறாரு. மேலும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பா அவர் எழுதியும் இருக்கிறாரு. அதுல மனித கட்டைவிரல் துண்டு ஐஸ்கிரீமில் இருந்தது தொடர்பாக ஆன்லைன் நிறுவனத்திடம் டாக்டர் புகார் அளித்தும் சரியான பதில் எதுவும் வராததால அந்த கட்டைவிரல் சதை துண்டை ஒரு ஐஸ் பையில வச்சு மலாடு காவல் நிலையத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு புகார் அளிச்சதா அவர் சொல்றாரு. அவரோட புகாரின் அடிப்படையில எம்மோ ஐஸ்கிரீம் நிறுவன அதிகாரிகளுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 272 விற்பனைக்கான உணவு அல்லது பானத்தில் கலப்படம் செய்தல் மற்றும் 273 பிரிவின்படி தீங்கு விளைவிக்கும் உணவு மற்றும் பானங்களை விற்பனை செய்தல் மற்றும் 336 பிரிவின்படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் செயல் ஆகியவற்றின் கீழே போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் டாக்டர் கொடுத்த மனித விரல் துண்டு என கூறப்படும் சதை பகுதியை வாங்கிட்டு அது மனித உடலின் ஒரு பகுதி என்பதை அறிய தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து பிரண்டன் பெராவ் சொல்லும்போது, ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது வாயில ஏதோ ஒரு பெரிய துண்டை கடிச்சிட்டேன். முதல்ல அது ஏதோ முந்திரி பருப்பு தான் போல அப்படின்னு நினைச்சு நான் கடிச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, கடிச்ச பிறகு தான் அது முந்திரி பருப்பு இல்லன்ட்டு சந்தேகப்பட்டு அதை என் வாயிலிருந்து எடுத்து வெளிய பார்த்தபோது, அத நான் கடிச்சது ஏதோ ஒரு கட்டை விரல் சதை பகுதி அப்படின்றத பார்த்து உடனே ஷாக் ஆயிட்டேன். ஐஸ்கிரீம்ல சதை துண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பதற்றத்துல என்னோட உடம்பு அப்படியே நடுங்கிருச்சு. நகத்தோட கூடிய சதை பகுதி 1½ சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இத ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கிறாங்களாம். இது மனித விரல் தானா இல்ல வேற ஏதாவது பறவை விலங்கோட ஏதாவது அவயங்களா அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்களாம். பட் மேக்ஸிமம் இது மனித விரலா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் எவ்வளோதான் விழிப்புணர்வா இருக்கிறாங்க. கண்டிப்பா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வா ஆயிட்டாங்க மக்கள் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது, ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது, வீட்ல செஞ்சு சாப்பிடுறது தான் ஆரோக்கியம். அதுதான் உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்களுக்கு இப்படி தான் பழக்கணும். இப்படியெல்லான்ட்டு என்னென்னமோ நெனைக்கிறாங்க. பட் ஒரு ஐஸ்கிரீம் தானங்க, இதெல்லாமா வீட்ல செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு நெனைச்சு வாங்கி சாப்பிட்டதுக்கான பலன பாருங்க இவருக்கு. ஐயோ!